Hello students. So allied mathematics one of the unit வந்து vector calculus. அதில் important sections மட்டும் இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது differentiation of vectors, gradient and divergence and curl. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெக்டர் அப்படிங்கிறத பற்றி என்னென்னு பார்க்கணும். பிஃபோர் தட் இப்போ ஸ்கேலார் அப்படின்னா என்ன, வெக்டர் அப்படின்னா என்ன, ஸ்கேலார் வேல்யூ அண்ட் வெக்டர் வேல்யூ அப்படின்னு. இப்போ ஸ்கேலார் அப்படின்னா ஒன்லி மேக்னிடியூட், அளவை மட்டும் குறிக்கிறது ஸ்கேலார். வெக்டர் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஸோ ரெண்டையும் நம்ம எடுக்கிறதா வெக்டர் வேல்யூங்கிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டைம் இஸ் த ஸ்கேலார் வேல்யூ. இங்கே வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ இப்போ டைம் ஸ்பீடு கூட சொல்லலாம். இப்போ ஸ்பீடு அப்படிங்கும்போது இப்போ ஏ டு பி, ஏங்கிற பிளேஸ்லேருந்து பிங்கிற பிளேஸ்க்கு ஸ்பீடு வந்து ஒரு 60 km/h ஸ்பீடு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நம்ம அளவு மட்டும் சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டிங்கும் போது டைரக்ஷனும் மென்ஷன் பண்ணணும். ஸ்பீடு வித் டைரக்ஷன். ஸோ ஏ டு பி, அப்போ நார்த்து 60 km/h வித் டைரக்ஷன் நார்த் அப்படின்னு ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுறது வெக்டர். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன அப்படின்னா, இப்போ 2D நமக்கு தெரியும். பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணியிருப்பீங்க, கிராஃபு ஆரிஜின் எடுத்து ஒரு சம் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதோட பாயிண்ட்ஸ் எக்ஸ், ஒய், எக்ஸ் ஆக்சிஸில் இந்த வேல்யூ மேபி 2, இங்கே 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஓஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிதாக்ரஸ் யூஸ் பண்ணி லா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருப்போம். இது 2Dயில். ஓகே, ஸோ இப்போ 3D அப்படின்னு வரும்போது எக்ஸு, ஒய், இசட் அப்படின்னு 3 ஆக்சிஸ் நம்ம எடுத்திருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆரிஜின். 3Dக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் எடுத்துக்கலாம். Cube is the example of 3D. Okay, so அப்போ இந்த இடத்துல x axis, y axis, இது z axis அப்படிங்கும்போது, ஸோ சம் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ OP இதோடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம the point is what x, y, z மூணுமே இது லென்த்து, ஹைட்டு, வித் மூணுமே சேர்ந்தது. இப்போ இந்த வந்து OP அப்படிங்கிறது we can denote it as R vector அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு வெக்டர் அப்படிங்கும்போது இது டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் உடைய டேர்ம் வந்து ஐ வெக்டர், ஒய் ஆக்சிஸ் உடைய டேர்ம் ஜே வெக்டர் அண்ட் இசட் ஆக்சிஸோட வெக்டர் வந்து கே வெக்டர். ஸோ டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆர் வெக்டர் டேக் இட் அஸ் எக்ஸ்ஐ வெக்டர், ஸ்மால் எக்ஸ்ஐ வெக்டர், ஒய்ஜே வெக்டர் அண்ட் ZK வெக்டர். ஸோ இதுதான் வந்து வெக்டர் அப்படின்னு வெக்டர்ங்கிறது மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சாப்டரில் நமக்கு இப்போ வெக்டர்ஸை வச்சு 2 டெஃபினேஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், லெட் ஏ அண்ட் பி be 2 vectors. So first definition, A dot B. So A dot B means which is a scalar product or dot product. 2 vectors ku product ku A dot B. So the definition is A dot B equal to AB cos theta. So theta is the angle between vector A and B. So A vector and B vector means the angle between 2 vectors is theta. So this is called scalar product or dot product. Okay, right. Next definition, to the cross product or it is a vector product. Vector product. It is denoted by A cross B equal to AB sin theta into n vector. So here n vector is a
unit vector. It is a unit vector. And n vector a b n, these three vectors form a right-handed system. Okay. Next, some results of scalar product and cross product பார்க்க போகிறோம். So some results, any two vectors a and b, it satisfies a dot b na b dot a அப்படின்னு satisfy பண்ணும். இது வந்து commutative law. And a dot a equal to modulus of a squared equal to a squared, இதையும் இது satisfy பண்ணும். And third one, a dot b equal to 0. 0 if a and b are perpendicular. By the definition, இப்போ a dot b உடைய definition என்ன, a b cos theta அப்படின்னு. இப்போ perpendicular, a and b are perpendicular means 90 degree. So theta equal to 90. இப்போ substitute பண்ணிங்க அப்படின்னா இப்போ a dot b equal to ab cos 90. cos 90 ஓட value 0. இப்போ ab into 0 equal to 0. So third result. So and fourth one, for I, j, k, for I, j, k. So I dot I, same dot, I dot I, j dot j, k dot k, same dot value equal to 1. Different dot, I dot j, j dot k, k dot I means answer is 0. So this is important result. And next, some results for cross product. First one, a cross b equal to minus b cross a. And second is not commutative. Dot productல a dot b equal to b dot a, அது commutative satisfy பண்ணும். ஆனால் a cross b equal to minus b cross a, cross productல commutative வராது, பாசிபிள் கிடையாது. ஓகே, a cross b, இதே மாதிரி ijk, for ijk some results, நான் சில ரிசல்ட்ஸ் மட்டும்தான், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ I cross I, same cross answer is 0. இதே டாட் ப்ராடக்டில் சேம் டாட் வந்து ஆன்சர் 1, சேம் கிராஸ் இங்கே 0. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ I, j, k, ஸோ டிஃப்ரெண்ட் கிராஸாக இருந்தால் I cross j மீன்ஸ் ஆன்சர் இஸ் k. I cross j equal to k and j cross k equal to I, and third one k cross I equal to j. So the important results. Okay. Fourth result, let a equal to a vector taken as a1i எடுத்துக்கணும், a2j வெக்டர், a3k வெக்டர்னு எடுத்துக்கிறோம். b வெக்டரை வந்து b1i வெக்டர், b2j வெக்டர், b3k வெக்டர் எடுத்துட்டோன்னா a cross b உடைய வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா, டிட்டர்மினண்ட் i, j, k. ஃபஸ்ட் ரோ வந்து ijk, செகண்ட் ரோவில் வந்து ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் a1, செகண்ட் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் a2, கேயோட கோஎஃபிஷியன்ட் a3. ஏ வெக்டரோடைய ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட். இதே மாதிரி தேர்ட் ரோ பி வெக்டரில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் b1, b2, ஜேயோடது b3, கேயோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இப்படி ஃபைன் பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் வந்து டிஃபரன்ஷியபிள். ஸோ ஆறுங்கிற ஒரு வெக்டர் வந்து செட் டு பி டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா, இஃப் சாட்டிஸ்ஃபைஸ்
லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். அதாவது dr by dt equal to limit delta t tends to 0. ஸோ டிஃபரன்ஷியேஷனுடைய லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா தென் த வெக்டர் இஸ் செட் டு பி டிஃபரன்ஷியபிள். தட் இஸ் r, let r equal to xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு எடுத்துட்டோம். rங்கிறது ஒரு வெக்டர், டேக் இட் as. இப்போ இதோடைய டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா எக்ஸிஸ்ட் dr by dt equal to with respect to t dx dash I vector y dash j vector z dash k vector. So this is differentiable. இப்போ r vector equal to xi plus yj plus zk means dr by dt யோட ஆன்சர் என்ன இருக்குன்னா x dash. ஸோ x dashங்கிறது லிமிட் எக்ஸிஸ்ட். ஸோ by the definition x dash I vector plus y dash j vector plus z dash k vector. Differentiation of vectorsல first theorem statement வந்து என்ன கொடுத்துருக்காங்க, u of t equal to small x of t I vector plus y of t j vector plus z of t k vector and small v of tங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா capital X of t I vector plus capital Y of t j vector plus capital Z of t k vector. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணணும், தென் d by dt of u dot v equal to u dot dv by dt plus du by dt dot vன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரூஃப் இப்போ கொடுத்துருக்கிறது என்னது, u of t equal to and v of t equal to that is u equal to x I vector plus y j vector plus z k vector. So x of t, y of t, z of t க்கு பதிலா we take u equal to and அதே மாதிரி v equal to capital X I vector, capital Y j vector, capital Z k vector. ரைட். ஸோ இப்போ u, இப்போ இந்த ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, u டாட் v. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். u டாட் v ஈக்குவல் டு யூங்கிறது என்ன வச்சுருக்கோம், ஸ்மால் எக்ஸ் ஐ வெக்டர், ஒய் ஜே வெக்டர், இசட் கே வெக்டர். ஸோ டாட் கேபிட்டல் எக்ஸ் ஐ வெக்டர், கேபிட்டல் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் கேபிட்டல் இசட் கே வெக்டர். ஸோ நான் ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ரிசல்ட்டு சொன்னோம், சேம் டாட்டாக இருந்தால் ஆன்சர் என்ன வரும், 1 வரும். அது ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் ஜே எல்லாமே சேம் டாட்னாலே ஆன்சர் 1 வரும். அப்போ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டாட்டாக இருந்தால் ஆன்சர் என்ன அர்த்தம், 0ன்னு வந்துடும். அப்போ நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் டாட்டை இங்கே செய்ய வேண்டாம். டாட் ப்ராடக்டில் சேம் டாட்டோடைய வேல்யூஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ ஐ டாட் ஐ, ஜே டாட் ஜே, கே டாட் கே. ஸோ இப்போ எக்ஸ்ஐ டாட் கேபிட்டல் எக்ஸ்ஐ அப்படின்னா என்ன, ஐ டாட் ஐயோட ஆன்சர் 1. அப்போ ரிசல்ட்டு எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். அதே மாதிரி ஜே டாட் ஜேயோட வேல்யூ 1. அப்போ ஸ்மால் ஒய் இன்ட்டு கேபிட்டல் ஒய் ப்ளஸ் கே டாட் கேயோட வேல்யூ 1. இப்போ ஸ்மால் இசட் இன்ட்டு கேபிட்டல் இசட். ஸோ இட் இஸ் ரிட்டன் அஸ் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஆஃப் டி, small x of t into capital X of t plus small y of t into capital Y of t plus z of t into z of t. So we get u dot v equal to this answer. கேட்டிருக்கிறது என்ன, d by dt of u dot v. d by dt of u dot v equal to d by dt of, ஸோ இந்த டேர்ம் அப்படியே. ஓகே, இப்போ டி பை டிடி ஆஃப் ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக இங்கே எழுதுகிறேன். இப்போ டி பை டிடி ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம், டி பை டிடி ஆஃப் ஃபஸ்ட் டேர்ம் ஸ்மால் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். ஸோ இங்கே இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் டி பை டிடி ஆஃப் ஸ்மால் ஒய் இன்ட்டு கேபிட்டல் ஒய் ப்ளஸ் டி பை டிடி ஆஃப் ஸ்மால் இசட் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸட். ஸோ டிஃபரன்ஷியேஷனில் டி ஆஃப் யூவி ஃபார்முலா தெரியும் பேசிக்காக, udv ப்ளஸ் vdu. இது ஒரு ஃபார்முலா தெரியும், பேசிக்கான ஃபார்முலா udv ப்ளஸ் vdu. அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இங்கே பிரிக்க போகிறோம். இப்போ இது u, இது v அப்படிங்கிற கேஸில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வந்துடும், udvங்கும் போது எக்ஸு dx, dx அப்படிங்கிறத எக்ஸ் டேஷ் ப்ளஸ் எக்ஸு எக்ஸ் டேஷ் udv ப்ளஸ் vdu. அதே ஃபார்முலாவை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய் டேஷ், கேபிட்டல் ஒய்
small y dash, small z, capital Z dash plus z dash. Right. Next, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய கேஸ் u into dv by dt. அப்போ uங்கிறது என்ன, நமக்கு கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஆஃப் டி ஐ வெக்டர் ப்ளஸ் ஸ்மால் ஒய் ஆஃப் டி ஜே வெக்டர் ப்ளஸ் ஸ்மால் இசட் ஆஃப் டி கே வெக்டர். ஓகே, அப்போ இதை கலெக்ட் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் எங்கே இருக்குது, எக்ஸ் ஆஃப் டி கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ் டேஷ் கேபிட்டல் எக்ஸ் டேஷ் டேர்ம், கேபிட்டல் ஒய் டேஷ் டேர்ம், கேபிட்டல் இது மூணையும் சேர்த்து ஒரு டேர்மாக எடுத்துக்கிறோம். ஸ்மால் எக்ஸ் டேஷ் கேபிட்டல் எக்ஸ் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் இசட் டேஷ் ப்ளஸ், ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா கேபிட்டல் எக்ஸ் டேஷ் இசட் டேஷ். ஸோ இப்போ எக்ஸ் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் இசட் டேஷ் இது என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா யூ, இப்போ யூ அண்ட் டிவி பை டிடி இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் தான் இது. ஏன்னா இப்போ பியோட யூங்கிறது எக்ஸ் ஒய் ஜே இருக்குது. இப்போ இதுக்கு டிவி பை டிடி போடுங்க. டிவி பை டிடி அப்படின்னா என்ன வரும், கேபிட்டல் எக்ஸ் டேஷ் ஐ வெக்டர், கேபிட்டல் ஒய் டேஷ் ஜே வெக்டர், கேபிட்டல் இசட் டேஷ் கே வெக்டர். ஸோ இது ரெண்டுக்கு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது யூக்கும் டிவி பை டிடிக்கும் ஐ டாட் ஐ சேம் டாட் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ சேம் டாட் ஒன்றுனா இங்கே ஐ டாட் ஐ ஒன்றாயிரும். ஸோ அப்போ என்ன இருக்கும், எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் டேஷ் அதான் இங்கே இருக்குது. ஸ்மால் எக்ஸ் டேஷ்னால் யூவையும் டிவி பை டிடியையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது ஐ டாட் ஐ ஒன்று, ஜே டாட் ஜே ஒன்று, கே டாட் கே ஒன். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டேஷ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் டேஷ் ப்ளஸ் இசட் இன்ட்டு இசட் டேஷ் அதான் இந்த டேர்ம். அப்போ இது என்ன அப்படின்னா யூ டாட் டிவி பை டிடி. ரைட். ப்ளஸ் இப்போ இதுக்கு டிவி பை டிடி போட்ட மாதிரியே டியூ பை டிடி போடுறோம். ஸோ பிஏ அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்கு டியூ பை டிடியோட ஆன்சர், டியூ பை டிடியோட ஆன்சர் என்ன வரும்ப்பா, ஸ்மால் எக்ஸ் டேஷ் இதோட டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸ் டேஷ் ஐ வெக்டர், ஒய் டேஷ் ஜே வெக்டர், இசட் டேஷ் கே வெக்டர். இப்போ பிஏயும் பி டாட் செகண்ட் பார்ட் வந்து பி டாட் ரிசல்ட்லேருந்தே கொண்டு வரோம். பி டாட் டியூ பை டிடி இது ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணும், பிஏயும் டியூ பை டிடி. இப்போ கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டேஷ் வரும், ஏன்னா சேம் டாட் வேல்யூ ஆன்சர் ஐ டாட் ஐ ப்ளஸ் ஜே டாட் ஜே ஒன்று, கே டாட் கே ஒன். இப்போ சேம் டாட்டோட ஆன்சர் மட்டும் வந்துடும். இப்போ எக்ஸ் டேஷ் அந்த கேபிட்டல் எக்ஸ் டேஷ் கேபிட்டல் ஒய் டேஷ் ப்ளஸ் கேபிட்டல் இசட். இப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா டியூ பை டிடி டாட் பி. ஸோ அது ஆன்சர். ஸோ இதை ஃபஸ்ட்டு தியரம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டி பை டிடி ஆஃப் யூ டாட் பியோட ஆன்சர், ரைட் ஹேண்ட் சைடு. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் தியரம். ஸ்டேட்மெண்ட்டை டி பை டிடி ஆஃப் யூ கிராஸ் பி ஈக்குவல் டு u cross dv by dt plus du by dt cross b அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் இப்போ u cross b அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி u என்ன b என்ன அப்படின்னு எடுத்துக்கணும். செலக்ட் uங்கிறத எப்படி எடுத்துக்கிறோம், ரெண்டுமே வெக்டர். அப்போ uங்கிறத என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஆஃப் டி ஸ்மால் எக்ஸ் ஆஃப் டி ஐ வெக்டர் ப்ரீவியஸ் தியரத்தில் எடுத்ததே தான் அப்படியே. ஸ்மால் ஒய் ஆஃப் டி ஜே வெக்டர், ஸ்மால் இசட் ஆஃப் டி கே வெக்டர். அதே மாதிரி வி வெக்டருங்கிறது கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டி ஐ வெக்டர், கேபிட்டல் ஒய் ஆஃப் டி ஜே வெக்டர், கேபிட்டல் இசட் ஆஃப் டி கே வெக்டர். இப்போ யூ கிராஸ் பி அதோட டெஃபினேஷன் படி பார்த்தோம், ஏ கிராஸ் பிக்கு பார்த்தோம். எப்படி போடணும் வேல்யூனா ஃபஸ்ட் ரோ ஐ ஜே கேன்னு எழுதிக்கணும். செகண்ட் ரோவில் யூவோடைய ஐஜேகே கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ரோவில் வியோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் எழுதும். இப்போ யூவோடைய ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் எக்ஸ் ஆஃப் டி, ஸ்மால் ஒய் ஆஃப் டி, ஸ்மால் இசட் ஆஃப் டி. இங்கே வியோடைய ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டி, கேபிட்டல் ஒய் ஆஃப் டி அண்ட் கேபிட்டல் இசட் ஆஃப் டி. ரைட். இப்போ இது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏற்கனவே ஃபைன் பண்ண தெரியும். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ என்ன பண்ணுங்க, ஐ வெக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட்
என்ன பண்ணுவோம், இதை க்ராஸ் பண்ணுவீங்க, இங்கிட்டு வரும்போது மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அப்போ ஒய் ஆஃப் டி இன்ட்டு இசட் ஆஃப் டி. இந்த ஆஃப்டிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒய் இன்ட்டு ஸ்மால் ஒய் இசட் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் ரிசல்ட் வரும்போது ஒய் ஆஃப் டி இசட் ஆஃப் டின்னு சேர்த்துக்கலாம். அப்போ ஒய் இசட் மைனஸ் ஸ்மால் இசட் கேபிட்டல் ஒய், இது ஐ வெக்டர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவீங்க, ஜே வெக்டர். அப்போ மைனஸ் ஜேன்னு எடுப்போம், மைனஸ் ஜே. ஸோ அந்த காலத்தை மறைச்சிட்டு இங்கே ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் இசட் மைனஸ் ஸ்மால் இசட் கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் கே வெக்டர் ஆஃப் இந்த காலத்தை மறைச்சிட்டு ஸ்மால் எக்ஸ் ஒய் minus small y capital X set. Okay, right. Next, இப்போ u cross v உடைய வேல்யூ i of the value j of k of அப்படின்னு. இப்போ இது நமக்கு கொஷின் கேட்டிருக்கிறது u cross v கிடையாது, கேட்டிருக்கிறது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u cross v. ஸோ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கிறது ஒன்லி u cross v உடைய வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்முக்கும் டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும். d by dt of u cross v வேணும். அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது d by dt of yz minus zy, இங்கே ஐ வெக்டர் இருக்குது, அதை பின்னாடி வச்சுக்கிறோம். ஓகே, மைனஸ் d by dt of xz minus zx j வெக்டர் ப்ளஸ் d by dt of xy minus yx k வெக்டர். ஸோ இப்போ டிஃபரன்ஷியேஷனை இங்கேயும் உள்ளேயும் ஒவ்வொன்றையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இந்த டேர்ம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இந்த டேர்ம் அப்படிங்கிறது. இப்போ அதே ஃபார்மில் தான் டி ஆஃப் யூவின்னா என்ன பண்ணுவீங்க, யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் அப்படின்னு போடுவோம். அதே தான் இங்கே ஒவ்வொரு டேர்முக்கும் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இதை ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஒய் இசட்டுக்கு யூவி ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஒய் இசட்டுக்கு. அப்போ என்னதுங்க, ஒய் இசட் டேஷ் ப்ளஸ் இசட் ஒய் டேஷ். ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ஞாபகமாக மைனஸ் போட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது செகண்ட் டேர்ம் வந்து எகெயின் இந்த யூவி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேர்ம் z y dash plus y z dash, இது ஃபஸ்ட் டேர்ம். ஐ வெக்டருக்கு ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எல்லாமே பண்ணணும். ஸோ செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் எக்ஸிசட்டை வந்து பண்ணியாச்சு. எக்ஸிசட்னா என்ன, எப்படி இருக்கும், யூவி ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் வந்து எக்ஸிசட் யூஸ் பண்ணால் எக்ஸிசட் டேஷ் ப்ளஸ் இசட் எக்ஸ் டேஷ் மைனஸ் இதுவும் யூவி ஃபார்முலா இசட் எக்ஸ் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் இசட் ஆஃப், இது ஜே வெக்டர். அடுத்த தேர்ட் டேர்ம்லேயும் அதே மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்குது. இது யூவி, இதுவும் யூவி ஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஒய்யை பண்ணியிருக்கும் போது எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் எக்ஸ் டேஷ் ப்ளஸ் எக்ஸ் டேஷ் ஒய், ரைட்டு. ஏதோ எனிஹோ மாறி டேர்ம் தான், அதாவது யூவி வேணால் மாறி எடுத்துக்கோங்க. யூவி டேஷ், இப்போ யூங்கிறது ஒய் வச்சுக்கிட்டோம்னா வி டேஷ் வந்து எக்ஸ் டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஓகே, ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த தியரத்தில் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வர்றதுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்லே இந்த ஃபஸ்ட் டேர்மும் இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்ம் இதை ரெண்டையும் சேர்த்து ஐ வெக்டர் எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டேர்ம் சேர்த்து ஜே வெக்டர், இங்கே தேர்டில் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட் டேர்ம் சேர்த்து கே வெக்டர். ஸோ ரிமைனிங் இருக்க ஐஜேக்கையும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, ஒய் இஸ் த டேஷ், இங்கே மைனஸ் இருக்கும். இந்த மைனஸ் வந்து ரெண்டுக்குமே உள்ளே கொண்டு வரணும். அப்போ மைனஸ் இசட் ஒய் டேஷ். ஓகே, இது ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் என்ன சொன்னேன், அந்த ரெண்டு ஃபஸ்ட் டேர்மும் எடுத்து ஐ வெக்டர். அதே மாதிரி அங்கே இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஜே வெக்டரில் இங்கே ஃபஸ்ட் டேர்ம் இங்கே ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸ் இசட் டேஷ் மைனஸ் இசட்
எக்ஸ் டேஷ் ஆஃப் ஜே வெக்டர். அடுத்த தேர்டில் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் எக்ஸ் டேஷ் கே வெக்டர். இதே மாதிரி ரிமைனிங் செகண்ட் டேர்ம் இருக்கிறதையும் கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ செகண்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது, இசட் ஒய் டேஷ் இந்த ப்ளஸ் இது ரெண்டு, இது மைனஸ் உள்ளே வரும், அப்போ இங்கே மைனஸாக மாறும். ஓகே, அப்போ இந்த ரெண்டு டேர்ம் ப்ளஸ் இசட் ஒய் டேஷ் மைனஸ் ஒய் இசட் டேஷ் ஆஃப் ஐ வெக்டர் மைனஸ் அங்கே செகண்ட் டேர்ம் இசட் எக்ஸ் டேஷ் minus x dash z of j vector. இங்கே செகண்ட் டேர்ம் y dash x minus x y dash of k vector. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரிசல்ட் எழுதுறதுக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்க ஐ ஜே கே அப்படிங்கிறது டிட்டர்மினண்ட்டில் எழுதுகிறோம். ஃபஸ்ட் ரோ ஐ ஜே கே டிட்டர்மினண்ட்டில். அடுத்து செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட் ஸ்மால் எக்ஸ், அப்போ இந்த டேர்ம் வந்து எக்ஸ் ஒய் இசட். அது இங்கே அடுத்தது வந்து இசட் டேஷ் ஒய் டேஷ் கேபிட்டல் எக்ஸ் டேஷ், அப்போ டேஷில் இருக்கிறது தேர்ட் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் எழுதியாச்சு. இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை ஐ வெக்டர் ஆஃப் ஒய் இன்ட்டு இசட் டேஷ் மைனஸ் z into y dash. ஸோ இதோடைய டிட்டர்மினண்ட் ஆன்சர் தான் இந்த ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் வேல்யூ i into j into k into. ஓகே, இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ ijk. இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டேர்ம்ஸ் இசட் கேபிட்டல் ஒய் அண்டு கேபிட்டல் எக்ஸ் இதெல்லாம் வந்து டேஷில் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அந்த இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட். அதுக்கடுத்து ஸ்மால் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒய் டேஷ் ஸ்மால் இசட் டேஷ் ஸ்மால் எக்ஸ் டேஷ், அப்போ எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ். ஓகே, இப்போ பை த டெஃபினேஷன் இப்போ டிட்டர்மினண்ட்டில் ஐஜேகே அண்ட் எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதுவீங்க? இது வந்து யாருடைய கோஎஃபிஷியன்ஸ்? எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட் வந்து யாரோட கோஎஃபிஷியன்ஸ்னால் யூவோடைய கோஎஃபிஷியன்ஸ். எக்ஸ்ஐ வெக்டர் ஒய்ஜே வெக்டர் அண்ட் இசட் கே வெக்டர் அப்படிங்கிறது யூவோட கோஎஃபிஷியன்ஸ். இந்த கேபிட்டல் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இதுவங்களாம் யாரோட கோஎஃபிஷியன்ட்னா டிவி பை டிடியோடைய ஆன்சர். கேபிட்டல் எக்ஸ் டேஷ் ஐ வெக்டர் கேபிட்டல் ஒய் டேஷ் ஜே வெக்டர் கேபிட்டல் இசட் டேஷ் கே வெக்டர். அப்போ இந்த பை த டெஃபினேஷன் அப்போ டிட்டர்மினண்ட்டில் இருக்குது அப்படின்னா யூ கிராஸ் ஸ்மால் யூ கிராஸ் டிவி பை டிடி அதோடைய டிட்டர்மினண்ட் தான் இந்த வேல்யூ. ஸோ இதே மாதிரி இங்கே ஸ்மால் எக்ஸ் டேஷ் ஸ்மால் ஒய் டேஷ் ஸ்மால் இசட்னா எதோட வேல்யூஸ்னால் டியூ பை டிடியோட வேல்யூஸ். எக்ஸ் டேஷ் ஐ வெக்டர் ஒய் டேஷ் ஜே வெக்டர் இசட் டேஷ் கே வெக்டர் அண்டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் இதில் ஸ்மால் பியோடைய கேபிட்டல் எக்ஸ் ஐ வெக்டர் கேபிட்டல் ஒய் ஜே வெக்டர் கேபிட்டல் இசட் கே வெக்டர். அப்போ டிட்டர்மினண்ட் வந்து டியூ பை டிடி கிராஸ் பி. ஸோ இதான் வந்து செகண்ட் தியரம் ப்ரூஃப் ஓவர்.